ஹலோ, வெல்கம் டு வெட்டினரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் கால்நடை பண்ணையாளர்கள், கோழி பண்ணையாளர்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை பாம்புகளோட தாக்கம். பாம்புகள் வந்து பண்ணைக்குள்ளே வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்ப்போம். இது பெரிய பண்ணையாளர்கள் 20, 30, 40 லட்சம் போட்டு பண்ணை நடத்துகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க பக்காவான ஃபென்சிங் வச்சுருப்பாங்க. ஆனால் சாதாரண சிறு விவசாயிகள் பண்ணையாளர்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க பக்காவாக ஃபென்சிங் வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எதனால் பாம்புகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது சில டிஸ்ட்ரிக்டில் கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமாக முந்திரி காடுகள், சவுக்கு, யூக்லிப்டஸ் மரங்கள் அதிகம் இருக்கிற இடங்கள், தரிசு நிலங்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள், இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து பாம்புகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. முக்கியமாக கல்டிவபிள் லேண்ட்ஸ் நல்லா சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த லேண்டில் மகசூல் வர்றதுக்காக எலியை கொண்டுருவாங்க விவசாயி. அதனால் எலியோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும். அந்த இடங்கள்ல நல்லா சாகுபடி பண்ணுற இடங்கள்ல பாம்புகளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். ஆனால் எந்த சாகுபடியுமே பண்ணாமல் தரிசா நிலத்தை போட்டு வச்சிருக்கிற இடங்கள்ல அது வந்து எலிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதனால் பாம்புகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் முந்திரி காடுகள், சவுக்கு, யூக்லிப்டஸ் காடுகள் ஒரு முக்கியமான சமூக நல காடுகள், இதெல்லாம் அதிகம் இருக்கிற இடங்கள்ல பாம்பு அதிகமாக இருக்கும். முக்கியமாக எலி இருக்கிற இடத்துல இது அதிகமாக இருக்கும். பாம்பு எலியை மட்டும் சாப்பிடாது, தேரை, பல்லி, ஓணான், பாம்பரணி இதையும் சாப்பிடும் எலி கிடைக்காத பட்சத்தில். அது முக்கியமாக எலியை தான் அது சாப்பிடுது, மெயின் டிஷ் அதுக்கு. இப்போது அது எப்படி அது வந்து எலியை கண்டுபிடிக்குதுங்கிறத பார்ப்போம். அது ஒரு முக்கியமான ஃபேக்டரு. அதை வச்சு தான் நம்ம கெமிக்கல்ஸ் எல்லாம் உருவாக்கி அதை வராமல் தடுக்கிறோம். அதோட நுகரும் தன்மை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்னென்னா அது வந்து நாக்கு சாதாரண நாஸ்டில் மூலமாக அது சுவாசிக்கிற வேலையை செஞ்சாலும் அது தன்னோட ஒல்ஃபேக்டரி சென்சஸ்க்கு யூஸ் பண்ணுறது முக்கியமானது வந்து நாக்கில் டிப்பு வந்து வி ஷேப்பில் இருக்கும், 2 பாயிண்டட் எட்ஜ் இருக்கும். அதை வச்சு ஏரில் இருக்கிற ஏதாச்சும் வாசம் வந்துச்சுன்னா ஏரில் இருக்கிற அந்த கெமிக்கல் பார்ட்டிகிள்ஸை எடுக்கும். அது வந்து ஒரு குளத்துல வந்து வாட்டர் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு டியூப் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு போய் கொஞ்சோண்டு குளத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுக்கிற மாதிரி, அது மாதிரி சாம்பிளாக அந்த கெமிக்கல் பார்ட்டிகிள்ஸை நாக்கு மூலமாக எடுத்து அதை பக்கல் கேவிட்டியோட ரூப் ஆஃப் த பக்கல் கேவிட்டி, அந்த மேற்கூரையில் அது வந்து ஓல்ஃபேக்டரி ரிசப்டார்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் நாக்கு போய் ஒட்டுக்கும் போது அந்த கெமிக்கல் பார்ட்டிகிள்ஸோட அந்த ரிசப்டார் ஒட்டும்போது அது ஒரு டயக்னோஸ் பண்ணிடும் இது எதோட வாசம் அப்படிங்கிறத ஓல்ஃபேக்டரி ரிசப்டார்ஸ் வந்து கண்டுபிடிச்சிரும். இது வந்து எலியோட புழுக்க இல்லை பல்லியோட புழுக்க அதோட ஸ்மெல்லுங்கிறத கண்டுபிடிச்சிடும். அப்படி கண்டுபிடிச்சிட்டா உடனே பிரெயினுக்கு அது விஷயத்த சிக்னலை கொடுத்த உடனே ஆகா நமக்கு ஒரு இறை கிடைச்சிருச்சுட்டு அந்த எந்த திசையிலேருந்து அந்த வாசம் வருதோ அந்த நோக்கி பாம்பு நகர ஆரம்பிச்சிடும். நாம் இந்த ஒல்ஃபேக்டரி சென்சஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதை ரிப்பல் பண்ணுறதுக்கு, அதை ஒழிக்கிறதுக்கு. என்னென்ன கெமிக்கல்ஸ் நாம் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு ஃபீனால் ஒரு நல்ல ஒரு இது, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இப்போ ஒரு பெரிய ஏரியாவுக்கு நீங்கள் போடுறீங்கன்னாக்கா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். மாத் பால்ஸ் நாப்தலின்னு சொல்லுவோம். அந்த நாப்தலின் பால்ஸ் அது வந்து எஃபிகசி ரொம்ப கம்மி தான், 50% தான் சொல்கிறாங்க. எல்லா பாம்புகளையும் அது ரிப்பல் பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் டைக்ளோரோ பென்சீன்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது, அது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. இதை தாண்டி வேற ஒன்று பார்த்தோம்னாக்க ஜெய்ஸ் ஆயில் அப்படின்னு ஒன்று ஆன்லைனில் கிடைக்குது. அது வந்து பேட்டன் ப்ராடக்ட்டு. அது 3-4 காம்பவுண்ட்ஸ், பெரிய பெரிய காம்பவுண்டு. அதெல்லாம் சொல்லி இப்போ நான் உங்களை குழப்ப விரும்பலை. அதோட நீளமான கெமிக்கல் பேரை இங்கே நான் சொல்ல விரும்பலை. 3-4 பேர் இருக்குது. அது பேட்டன் ப்ராடக்ட்டு. ஒரு 100 லிட்டரு 1 லிட்டரு 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. அதை நீங்கள் தண்ணியில் 5 லிட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வேலியில் தெளிக்கலாம். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஆனால் அது காஸ்ட்லி. அது காஸ்ட் இல்லாமல் எக்கனாமிக்காக நம்ம சிறு குறு விவசாயிகள் செய்யலான்னு பார்த்தாக்க எந்த கெமிக்கல் ஒத்துருன்னு பார்த்தாக்க ஓல்டு இன்ஜின் ஆயில், பெட்ரோல், டீசல், வினிகர்னா அசிட்டிக் ஆசிட், அது மட்டும் இல்லாமல் இது டயரை எரிக்கிறாங்க. இது வந்து வேர்ல்டு வார் 2ல் யூஸ் பண்ணது. சோல்ஜர்ஸு அங்கங்கே அவங்க வந்து டென்ட் போட்டு தங்க வேண்டியிருக்கும். அந்த சமயத்தில் அவங்க வந்து பாம்புக்கிட்டேருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி நல்லா தூங்குறதுக்காண்டி நைட்டில் அவங்க டயரை எரிச்சாங்க. இந்த டயர் வந்து அந்த வாசத்துக்கு அது ரொம்ப தூரம் ஓடி போயிடும். ஆனால் இது பொல்யூஷன், மக்களுக்கு அது கெடுதி தான். அது அந்த சுவாசிக்கிற மக்களுக்கு வந்து அது வந்து கார்சினோஜெனிக் எஃபெக்ட் கொடுக்கும். லங் கேன்சர் வர்றதுக்கு கூட இது சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து ஒரு நல்ல முறை கிடையாது. அடுத்து நல்ல ஃபிசிக்கல் பேரியரை யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அப்படின்னாக்கா நம்ம வேலியை சுற்றி
இந்த பச்சை கலரில் இப்போது நர்சரியிலலாம் யூஸ் பண்ணுறாங்க ஷேட் நெட்டு. அந்த ஷேட் நெட்டை நாம் வேட்டியை கட்டிக்கிற மாதிரி வேலியை சுற்றி நம்ம கட்டிடணும். வேலியை சுற்றி ஒரு அடிக்கு குழியை தோண்டி அதுக்குள்ளே இந்த நெட்டோட அடிப்பாகத்தை விட்டு நல்லா மூடிடணும். அப்போ தான் தரைக்கும் நெட்டுக்கும் நடுவில் உள்ள இடைவெளியில் பாம்பு வராமல் பாதுகாக்க முடியும். அதனால் நெட்டை வந்து ஒரு அடி குழி தோண்டி அதுக்குள்ளே அதோட அடிப்பாகம் போகிற மாதிரி பண்ணி ஒரு 5 அடிக்கு உயரத்துக்கு நம்ம வேலியில் சுற்றி பச்சை கலரில் இருக்கிற அந்த ஷேட் நெட்டை அடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப சீப்பான மெத்தடு. இதுதான் ஈஸியான மெத்தடும் வேறு. இதை விட்டாக்கா அடுத்து உயிர்வேலியை அமைக்கலாம். உயிர்வேலின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த தாவரங்களை வளர்க்கலாம்னாக்கா நீங்கள் கால்நடை பண்ணையோட கோழி பண்ணையோட எல்லை ஓரங்களில் நீங்கள் எலுமிச்சை புல்லை வளர்க்கலாம். அது லெமன் கிராஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இன்னொரு வேற நேம் இருக்குது, தேசி புல்லுன்னு வேற சொல்கிறாங்க. இதை வந்து எல்லை பகுதிகளை சுற்றி வளர்த்து விட்டோம்னாக்கா அது இந்த வாசத்துக்கு அது வரவே வராது. அடுத்து சாமந்தி பூ. நாம் யூஸ் பண்ணுற சாமந்தி பூ பூஜைக்கு அந்த சாமந்தி பூ செடியை 4 அடி கேப்பில் வேலி ஓரத்தில் அது தொடர்ந்து வச்சோம்னாக்கா அந்த வாசத்துக்கு அது வராது. பூவோட வாசம் இல்லை, அந்த செடியோட வாசத்துக்கே அது வராது அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்னொரு செடி ஒன்று இருக்குது, துளசி. துளசி வந்து ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட் நேமு, ஆக்சுவலாக தமிழ் நேம் வந்து திருநீற்று பச்சை. இந்த திருநீற்று பச்சை அல்லது துளசியை நீங்கள் வேலி ஓரங்களில் வச்சிங்கன்னாக்கா நிச்சயம் பாம்பு வராது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு செடி இருக்குது, காஞ்சிற்று வாகை பூண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த பூண்டு வகை, அந்த செடியை நம்ம சுற்றி வர வச்சோம்னாக்கா அதோட வாசத்துக்கு பாம்பு வராது. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு. இந்த 4 பிளான்ட்ஸை வைக்கிறது தான் நல்ல எஃபெக்டிவான மெத்தடு. இது மட்டும் இல்லாமல் பாம்புகள் எதால் அட்ராக்ட் ஆகுதோ அந்த செடி மரங்களையும் வைக்கக்கூடாது. முக்கியமாக தேவதாரு, சிடார்வுட் ஆயில் அதுலேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த சிடார்வுட் ஆயில்ங்கிறது வந்து தேவதாரு மரம். அதோட பட்டையோட வாசம் அது பாம்புக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மரத்துக்கு தேடி ஓடும். அந்த மரத்தில் ஏறி பொந்து வச்சுக்கும். அதை வந்து ஒரு நெஸ்ட்டாகவே அது ஒரு ட்ரீட் பண்ணும் அந்த மரத்தை. அதனால் அந்த மரம் இருக்கிற இடத்துல நிச்சயம் பாம்பு இருக்கும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவதாரு மரம். ஸோ அந்த மரத்தை நீங்கள் கால்நடை பண்ணையோட எல்லைக்குள்ளே நீங்கள் வளர்க்காதீங்க. அடுத்து முக்கியமாக ஜாஸ்மின், இரவு ஜாஸ்மின். நாம் வச்சுக்கிறது ஜாஸ்மின், அது வேற. ஜாஸ்மினம் அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக் நேம் வரும். அந்த நம்ம மல்லிகைப்பூ அது ஒயிட் கலரில் பூக்கும், அது தேவையில்லை. இரவு மல்லி அது வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அதோட வாசம் வந்து ஸ்னேக்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்ட் ஆகும். அது இரவு நேரத்தில் நல்லா அந்த பூ பூக்கும், வாசமும் வரும். இரவு நேரத்தில் மட்டும்தான் பூக்கும், மலரும். இது வந்து மல்லிகைப்பூ வெள்ளை கலரில் இருக்குன்னாக்க இது வந்து பச்சையும் வெள்ளையும் கலந்த கலரில் லைட் பச்சையில் இருக்கும். இதுக்கு பேர் செஸ்ட்ரம் நாக்டர்னம்னு டாக்ஸானமிக்கல் நேமு. இது நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கவே கூடாது. இருந்துச்சுன்னா அதை அழிச்சிடணும் வீடு சைடு போட்டு. ஸோ இது இந்த 2 செடிகள் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை வளர்க்கக்கூடாது. அடுத்தது சந்தன மரம். சந்தன மரம் வந்து அதோட வாசத்துக்கு ஸ்னேக்ஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆகி உள்ளே வர ஆரம்பிக்கும். அதனால் இதுக்குள்ளே கால்நடை பண்ணை வளாகத்துக்குள்ளே, கோழி பண்ணை வளாகத்துக்குள்ளே இந்த தேவதாரு, இரவு மல்லி அண்ட் இதையும் இது இல்லாமல் பார்த்துக்கணும். சந்தன மரமும் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் தி சேனல். நன்றி, வணக்கம்.